ஏய், என்ன ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? எதை பத்தி? மனோஜும் ரோஹிணியும் டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டாமோன்னு தோணுது. ஏன் திடீர்னு உனக்கு இப்படி தோணுது? ரோஹிணி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க தான், ஆனா மனோஜ் ட்ரூவா லவ் பண்ணிருக்காங்க. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்வா? மனோஜ் கூட இருக்கணும்னு தானே பொய் சொல்லிருக்காங்க. யூ நோ எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ல. என்ன நீ எப்பவும் லாஜிக்கலா பேசுவ, இப்ப இந்த விஷயத்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற? ஏய், லவ் லாஜிக்கா பார்க்க முடியாதுல்ல, அது எமோஷனலான விஷயம் தானே. இதுக்கு பேர் லவ் இல்ல, ரோஹிணி மனோஜுக்கு பண்ண துரோகம். டேய், எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணதான் செய்வாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனையும் பார்க்கணும்ல. என்ன நீ ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ற? லவ்ல லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்ற, அப்ப நீத்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றான், அதுல லாஜிக்கல பார்க்காம எமோஷனல பார்க்கணுமா? இல்ல இப்ப நீத்து பண்ணதுல தப்பு இல்ல நீயே சொல்லுவியா? அவ பண்ணது தப்புதான், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லன்னு தான் சொல்வா. என்ன நீ அப்ப நீத்துக்கு சப்போர்ட் பண்றியா? ஏய், சப்போர்ட்லாம் இல்லடா, ஆனா நீத்து பண்ற தப்ப ஏத்துக்கலாம் முடியாது. ஏன்னா அவ மேரேஜ் ஆனா உன்ன லவ் பண்றா, பட் ரோஹிணி அப்படி இல்ல. லவ் பண்றவரை மேரேஜ் பண்றதுக்காக போய் சொல்லிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப என்னதான் சொல்ல வர? ரோஹிணி தப்பு பண்ணாலும் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு. இப்பவும் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு ரீசன்காகவாவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. அப்ப அவங்க பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிரணுமா? Why not? உண்மையான லவ் எதையுமே forgive பண்ணும். லவ் எல்லாத்தையும் மன்னிக்கும், ஆனா துரோகத்தை மன்னிக்காது. என்ன துரோகம்? அவங்க என்ன வேற அஃபேரா வச்சிருந்தாங்க? ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கவே கூடாதா? அவங்க வேற மேரேஜ் பண்ணி கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா அவங்க பாஸ்ட் லைஃபை மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் ஒரு பையன் இருக்கான், அதையும் வெளியே சொல்லாம எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. இதுக்கு பேர் துரோகம் இல்லாம வேற என்ன? அவங்க லவ் எல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியாது. ஹே, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணோம். ஏன் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கல? நம்ம ஓடி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓடி போறது தப்புதான், அத நம்ம ஃபேமிலிக்கு செய்யற துரோகம் இல்லையா? இருந்தாலும் ஏன் அத பண்றோம்? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்றோம். நம்ம லவ்க்காக நாமளும் தப்பு பண்ணிருக்கோம்ல. அதே மாதிரி தான் ரோஹிணியும் மனோஜ் மேல இருந்த லவ்க்காக போய் சொல்லிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, மனோஜ் திரும்பவும் அவங்க கூட வாழ்றது சரியா இருக்காது. ஏன்டா அப்படி நினைக்கிற? இங்க பாரு, நல்லா வாழ்ந்த ஒரு கப்பல் சேரக்கூடாதுன்னு நினைச்சா அது தப்பு. இங்க பாரு, இப்போ முத்துக்கும் மீனா அண்ணிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க பிரிஞ்சா, டேய், நல்லா இருக்கவங்கள ஏன்டா பிரிக்கிற? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க பிரியற மாதிரி இருந்தா நாம அவங்க சேரணும்னு தானே நினைப்போம், கரெக்டா? ஆமா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த லைஃப் அப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம உண்மையா இருக்காங்க. ஆனா மனோஜ் விஷயத்துல அப்படி இல்ல. ரோஹிணி மனோஜுக்கு உண்மையா இல்ல. இப்பவே இவ்வளவு போய் சொன்னவங்க லைஃப் லாங் மனோஜ் கிட்ட என்ன நல்லா போய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு யோசிச்சு பாரு. அதனால எல்லாமே லவ்ங்கிற பேர்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ பிளைண்டா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இரிட்டேட் பண்றதை நிறுத்து. ஏய், நான் உன்னை இரிட்டேட் பண்றதுக்காக சொல்லல. இல்ல ஸ்ருதி, நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. ரோஹிணிக்கு நீ சப்போர்ட் பண்றது அவங்க பண்ற தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி.